கர்த்தருடைய நாமத்தில் ஷாலோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களில் ஜெபத்திற்கான பதில் தாமதமாகிறது? நீங்க சதீஷ்குமார் கிட்ட வந்து ஜெப உதவி கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு அங்கீகாரமானதாக இல்லாவிட்டால், நான் ஜெபித்தாலும் சரி, அந்த ஜெபத்திற்கு பதிலை தேவன் தருவதில்லை. அப்போ எந்த ஸ்தானத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஆவிக்குரியவைகளோடு நாம் ஜெபிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் ஜெபித்தால் தேவன் அதற்கு பதில் தருவார் என்பதை குறித்து கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் விளைவாக நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, அதாவது உங்கள் வாழ்க்கையில எங்க கஷ்டம் வந்தாலும், எங்க ஆபத்து வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், நீங்கள் ஜெபித்த உடனே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிற விதத்துல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அதைவிட அற்புதம் வேற என்ன இருக்க முடியும்? அதே சமயத்துல நாம் ஜெபித்த உடனே ஜெபத்திற்கான பதிலை தேவன் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தேவன் பதில் உடனே தரமாட்டார். ஏனென்றால் நீ கேட்கிற உன் ஜெபத்திற்கான பதில் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏற்ற சமயமாக இல்லை என்று தேவன் நினைக்கிற போது உங்களுக்கு பதில் தருவார். ஆனால் அவர் தெரிந்து வைத்திருக்கிற பதிலை, அவர் குறித்திருக்கிற சமயத்துக்குத்தான் அந்த பதிலை உனக்கு அருளி செய்வார். எனவே நீ கேட்கிற உன் ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் உடனே வரலன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏனென்றால் நீ தேவனுடைய சித்தத்தின்படி வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கின்ற போது தேவன் கட்டாயமாக கிராண்டட் என்ற முத்திரையை வைத்து விடுவார். அப்படி கிராண்டட் என்று ஸ்டாம்ப் வைக்கப்படுகிற போது, இப்போ ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு அவங்க இந்த ஜாயினிங் ஆர்டர் அனுப்பி வைப்பாங்கல்ல, அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வேலைக்கான ஆர்டர்ல எப்ப வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சிருப்பாங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் நாங்க கொடுக்கிறோம் அப்படி எழுதி ஜூலை 20 நீங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஜாப் அலாட்டட். ஆனா அந்த உத்தியோகம் அலாட் பண்ணிட்டோம். ஆனா என்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணணுங்கிறத அங்க குறிச்சு வச்சிருக்கோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே போல நாம் ஜெபிக்கின்ற போது தேவன் ஜெபத்திற்கான பதிலை தருவேன் என்று சொல்லி எப்ப அதுக்கான பதில் வருங்கிறதையும் குறிச்சு வைக்கிறார். அந்த நாள் தேவன் குறிச்சிட்டாருன்னா அந்த நாள் வரைக்கும் நீங்க கட்டாயம் காத்திருந்துதான் ஆகணும். எக்ஸாம்பிள், எப்பத்துல இருந்தோ நீங்க ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்டர்வியூக்கும் போனீங்க, நல்ல ஜெபம் பண்ணீங்க, அவங்க எஸ் யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஜாயினிங் ஆர்டர் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? கண்டிப்பா கிடைச்சிருச்சு. அந்த வேலைக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா? செலக்ட் ஆயிட்டீங்க. ஸோ உங்களோட பேக்கேஜ் என்னன்னு சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க. சேலரி தெரிஞ்சிருச்சு. அப்பா அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணியாச்சு. ஆனா அவங்க ஜாயினிங் ஆர்டர் அனுப்பும்போது அதுல என்ன சொல்லிருக்காங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 20 வந்து காலையில் 9 மணிக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஜூலை 20 வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க ஜூலை 20 வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்க ஜூலை 19 ஆபீஸ்க்கு போயிடுவீங்க. அப்படி 19 மார்னிங் எல்லாம் ஆபீஸ்க்கு ரெடியா போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருவேளை அங்க போய் சொல்லி பாருங்க. எதுக்கு வந்த? எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே, ஜாயினிங் ஆர்டருங்க, இதோ ஜாயினிங் ஆர்டர் வச்சிருக்கோம்ல, பார்த்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வர்றதில்ல. இதுல என்ன நோட் பண்ணிருக்காங்க? ஜூலை 20 மார்னிங் 10 o'clock வர சொல்லி இருக்கு. இன்னைக்கு தேதி 19. அப்படியே வீட்டுக்கு போய் நாளை காலையில 10 மணிக்கு வராஜா வந்துட்டேன்னு சொல்லி 18 19 நீங்க போனீங்கன்னா அவனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜாயினிங் ஆர்டர் எப்பவோ, எந்த சமயமோ, எந்த டைமோ அப்பதான் அங்க போகணும். அப்பதான் அது உனக்கு மதிப்பா இருக்கும். அதே மாதிரி தேவன் உனக்கு கிராண்டட் அப்படின்னு பதில் தரலாம். அப்படி பதில் தரும்போது தேவன் என்ன செய்வார் என்றால் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார், ஒரு டைமை கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வரைக்கும் நாம பொறுமையா விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஜாயினிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க, நீ செலக்ட் ஆயிட்ட, இனி அப்படியே அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அழுதுகிட்டே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க. யாரு வாக்கு கொடுத்தது சொல்லுங்களேன்? அந்த கம்பெனி உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்காங்க. என்னன்னு வாக்கு பண்ணாங்க? ஜூலை 20 நீ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அப்படி கொடுக்கிற வாக்குக்கான லெட்டர் எது? ஜாயினிங் ஆர்டர். இதை நம்புறீங்களா நம்பலையா?
கட்டாயம் நீங்க எல்லாரும் நம்புவீங்க. என்ன நம்புறீங்க? அவங்க கொடுத்த அந்த ஜாயினிங் லெட்டரை நீங்க நம்புறீங்க. என்னத்துக்காக நம்புறீங்க? 20ஆம் தேதி நாங்க உங்களுக்கு வேலை கொடுத்துறோம், நீங்க வந்து ஜாயின் ஆயிடுங்க என்று சொல்லும்போது அந்த நாள்ல இருந்து, செலக்ட் ஆன அந்த நாள்ல இருந்து அங்க ஜாயின் ஆகிற நாள் வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா, இல்ல அப்படி அழுது மூஞ்சியா இருப்பீங்களா? பேசுங்க. ஹாப்பியா தானே இருப்பீங்க. அந்த துக்கமெல்லாம் இருக்காதுல்ல, அந்த வேதனையெல்லாம் போயிடுச்சுல்ல, இருந்த பயமெல்லாம் போயிடுச்சுல்ல. அதுக்கு முன்னால் ரொம்ப டல்லாவும் ரொம்ப டிசப்பாயிண்டடாவும் ரொம்ப டிஸ்கரேஜாவும் இருந்த நீங்க அன்னையிலிருந்து ஹாப்பியா தானே இருப்பீங்க. ஹாப்பியா தான் இருப்பேன். காரணம் என்ன? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. அப்போ வேலை கிடைச்சிருச்சுன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை கிடைச்சிருச்சு, ஆனா நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ வேலை கிடைச்சிருச்சு, அடுத்த மாசம் வந்து ஜாயின் பண்ணவும் சொல்லிட்டாங்க. அப்படி போய் ஜாயின் பண்ண வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா, அழுமூஞ்சியா இருப்பீங்களா? கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. காரணம் என்ன? அவங்க கொடுத்த லெட்டரை நீங்க நம்புறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதன் தருகிற வாக்குத்தத்தங்களை நம்பி நாம ஹாப்பியா இருக்கிறோம். ஒரு மனிதன் எழுதி கொடுக்கிற ஒரு கடிதத்தை நம்பி நாம கட்டாயம் அந்த நாள்ல எனக்கு வேலை வந்துடும் என்ற நம்பிக்கையோடு நாம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஒரு மனிதன் எழுதி கொடுக்கிற கடிதத்தை விட தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த வேத புத்தகம் மிகவும் மேன்மையானது. நீ விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்கிற போது, விசுவாசிக்கிற போது, தேவன் உனக்கு வாக்கு தருகிற போது, அவருடைய வாக்கு மனிதனின் வாக்கை விட மிகவும் விலையேற பெற்றது. மனிதன் வாக்கு கொடுத்து தவறிடுவான், ஆனா தேவனுடைய வாக்கு மாத்திரம் தவறுவதற்கு அவர் மனிதன் அல்லவே அல்ல. சோ நீ ஜெபிக்கின்ற போது அல்லது என்னை போன்ற ஊழியக்காரர்கள் பேசுகிற போது, தேவனே எனக்கு இந்த வாக்கு தத்தம் தருகிறார், தேவன்தான் இந்த வாக்கு கொடுக்கிறார் என்று நீ நம்புவாய் என்றால் அந்த நம்பிக்கையை கட்டாயமாக தேவன் நிறைவேற்றுவார். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நீ நம்புகிறாய். அவருடைய வார்த்தையை நீ நம்புவதினாலே அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? உனக்கு நல்ல நிம்மதியை தருகிறது. அவருடைய வார்த்தையை நீ நம்புவாய் என்றால் அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிற போதும் கூட அந்த சூழ்நிலைகளை அல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நீ நம்புவாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற பயம் போயிடும், உனக்குள்ள இருக்கிற சோர்வு போயிடும், உன் அழகியை நீ நிறுத்திடுவ. உதாரணத்துக்கு சாமுவேலின் புத்தகம் 1வது நிருபம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது. நாட்கள் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க. மிகவும் கத்துறவங்களை தாங்க இன்னைக்கு ஆலயத்துல பாக்குறோம், மிகவும் அழறவங்களை நாம பார்க்க முடியறதில்ல. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இன்று குறைந்து விட்டார்கள். தயவு கவனிங்க, வார்த்தையினால் செய்கிற ஜெபத்தை விட கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. கண்ணீரின் ஜெபத்தை காட்டிலும் பெருமூச்சோடு கூடிய ஜெபம் வல்லமை உள்ளது. ஆனால் இந்நாட்களிலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்கள், பெருமூச்சோடே கூட ஜெபிக்கின்றவர்கள், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறவர்கள், மிகவும் அழுது ஜெபிக்கின்றவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். கவனிங்க நண்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கண்ணீர் சிந்தி ஜெபிச்சு எத்தனை காலமாச்சு? எதிர்கொள்கிற பாடுகளை சந்திக்க முடியாம, கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாம, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொண்டு கொண்டிருக்கிற அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல், ஜெயிக்க முடியாமல் தேவ சந்நிதிக்கு வந்து அல்லது உன்னுடைய வீட்டிலேயே முழங்கால் படியிட்டு தேவ சந்நிதியில மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீர் சிந்தி ஜெபிச்சு எவ்வளவு காலமாச்சு யோசிச்சுப்பாரு. நீ மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாய் என்றால் ஆக்சுவலா அந்த அளவுக்கு கஷ்டம் உனக்கு இல்லை, அல்லது உன்னுடைய இருதயத்தில் அவ்வளவு வேதனை இல்லை. அதனாலதான் உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதில்லை. நீ செய்த எல்லா பாவங்களையும் தேவன் மன்னிக்கப் போகிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இன்று தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறார். நீ செய்த உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படு என்று கேட்கிற போது, மனம் திரும்புதலுக்காக மனஸ்தாபப்படு என்று சொல்லும் போது சிலர் உள்ளமெல்லாம் நொறுங்கி மனஸ்தாபப்படுவார்கள். இன்னும் சில பேரோ, ஆண்டவர் என்ன மன்னிங்க, நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன மன்னிங்க, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டாண்டவர், அப்படி உதட்டளவில் ஜெபிப்பாங்க. உன்னுடைய மனஸ்தாபப்படுதல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, எவ்வளவு பாரத்தோடு இருக்கிறதோ, அதன் அடிப்படையில் தான் நீ பெற்றுக்கொள்ளுகிற பதிலும் கூட இருக்கும். சில சமயங்களில் பிள்ளைங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க, டாடி இதை எனக்கு வாங்கி கொடுங்க, டாடி அதை எனக்கு கொடுங்க, டாடி நான் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்ட, வேண்டாண்டா
வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு சீரியஸான பிரச்சனை அதில். அப்படின்னு அங்கே போகணும்னு உண்மையான எண்ணம் இல்லை, அதாவது அவ்வளவு சீரியஸா இல்லை. போறதுன்னா போகலாம், இல்லைன்னா வேண்டாம். அல்லது இதை செஞ்சா செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம். அல்லது இது வாங்கினா வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டாம். சில சமயங்கள்ல பிள்ளைங்க ரொம்ப கெஞ்சுவாங்க, இல்லை டாடி வேணும் டாடி, எல்லாம் வேணும் மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. அப்படி கெஞ்சும் போது நம்மளே கொஞ்சம் யோசிப்போம், வேண்டாண்டா, வேண்டாமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மகனோ அந்த மகளோ வந்து, மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட வந்து கேட்டா மம்மியோ டேடியோ என்ன செய்வாங்க? எப்போ மகளோ அல்லது மகனோ எதையாவது கேட்கும்போது அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து அப்படியே துக்கத்தோட கேட்டா என்ன செய்வோம்? எங்க விட்டு அழுதுருவாங்களே, சரி 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 சும்மா அழாத அப்படின்னு உடனே என்ன செய்வோம்? பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்தோ அல்லது பேக்ல இருந்து பர்ஸ் எடுத்தோ, இந்தா சும்மா அழாத, இந்தா போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்போ கண்ணீர் திடீர்னு அப்படி வந்துருதோ அது தந்தை மனதையும் தாயோட மனதையும் மாற்றும் அல்லது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நாமும் கூட அதே போல தேவ சந்நிதிக்கு வந்து நமக்கு இருக்கிற கஷ்டங்களை தாங்க முடியாம சுமக்க முடியாம கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் கரைந்து விடுவார். அது அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தின் வேல்யூ தெரியறது இல்லை. அப்படியே மேலோட்டமா ஜெபிக்க வேண்டியது, அல்லது சத்தமா கத்தி ஜெபிக்க வேண்டியது, அல்லது கேள்வி மேல கேள்வி கேட்டு ஜெபிக்கிறது, அல்லது பண்ணியாகணுமே அப்படின்னு ஜெபிக்கிறது, உதட்டளவுல ஜெபிக்கிறது, மனசு ஒப்பலைன்னா கூட பழக்கத்தின்படி ஒரு ஆச்சாரத்தின்படி ஜெபிச்சுட்டு அப்படியே போறது தான் நிறைய பேருடைய பழக்கமா இருக்கு இன்னைக்கு. அந்நாள் தேவ சந்நிதிக்கு வந்து என்ன செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது, மிகவும் மனம் கசந்தவளாய் வேதனையோடு கூட மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த கண்ணீரோடு தேவ சந்நிதியில அவள் ஜெபித்தாள், ஜெபித்து மன்றாடினாள். அதை கவனித்துக் கொண்டிருந்த தேவதாசனாகிய ஏலி முதல்ல தப்பாதான் அவன் நினைச்சான். அதன் பிறகுதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் விதமாக ஒரு வாக்கு பண்ணுகிறான். என்ன வாக்கு? 16வது வசனம். மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும், விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் நிராசைக்குள்ளே சோர்வுக்குள்ளே போகிற போது மனிதனுக்குள்ள நாம பார்க்கிறது என்னன்னா விசாரம், கிளேசம். எனவேதான் வேதம் சொல்கிறது நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது என்பதனாலே தேவ ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கண்ணீரோடு பெருமூச்சுக்களோடு ஜெபம் செய்வது இதோ அன்னாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அதன் பலன் என்ன? 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஊற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே வார்த்தையை புலம்பலின் புத்தகத்தில் நாம பார்ப்போம். தண்ணீரை ஊற்றுவது போல உன் இருதயத்தை தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றிவிடு. ஊற்றும் போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீரை ஊற்றினான், நீர் ஒரு ஆறை போல ஓட ஆரம்பிக்கும். அப்ப உன் இருதயத்தை நீ ஊற்றினால் உன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். தன் இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பிரவாகத்தை போல வந்தது அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை என்னோட ஊழியத்துல பங்கெடுக்கிற ஒருவர்கிட்ட நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, எப்பாவது நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அது என்னமோண்ணா, என்னுடைய லைஃப் டைம்ல இதுவரைக்கும் என் கண்கள்ல கண்ணீர் வந்ததே இல்லைன்னா. எப்போ ஜெபம் பண்ணாலும் என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரவே வராது. அதற்கு காரணம் கடினமான இருதயம். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம்தான் தேவனுக்கு பிரியமான பலி என்று வேதம் தெளிவா சொல்கிறது. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களோட கூட தேவன் வாசம் பண்ணுவார் என்று வேதாகமம் சொல்கிறது. தற்பெருமை பேசுவோர், தற்புகழ்ச்சியுடையோர் மனஸ்தாபப்படவும் முடியாது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கவும் முடியாது. ஒருவேளை அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும் அது தாழ்மையினாலே வந்ததல்ல. கர்வமுள்ளவர்கள் கூட ஜெபிக்கலாம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். ஆனால் அது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தால் அல்ல. இருக்கிற கஷ்டத்தினாலே அல்லது இருக்கிற பிரச்சனைகளினாலே, எதிர்கொள்கிற ஆபத்தினாலே அல்லது பொருளாதார சிக்கலினாலே அவைகளுக்காக அழுவீர்களே தவிர நம்முடைய இருதயங்களிலே தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பழக்க வழக்கங்களுக்காக தேவனை என்னால் சந்தோஷப்படுத்த முடியவில்லை, தேவனுடைய விருப்பத்தின்படி என்னால் வாழ முடியவில்லையே
என்ற துக்கத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்க அவங்களால முடியாது. சகோதரனே, சகோதரியை தயவு செஞ்சு கவனி. அன்னாள் தன் இருதயம் முழுவதையும் ஊற்றிவிட்டாள். மிகுந்த துக்கத்தோடு கூட மனங்கசந்து ஜெபித்தாள். அப்படி ஜெபித்த போது தன் இருதயத்தை ஊற்றிய போது என்ன நடந்தது என்று வேதம் சொல்கிறது பார்க்கலாம். 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, நீ சமாதானத்தோடே போ, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். தொடர்ந்து வருவதை கவனிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். கவனிங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் என்னவாங்க இருக்கவில்லை. எப்பொழுது தேவன் அந்த ஊழியக்காரன் மூலம் ஒரு வாக்கு பண்ணினாரோ, சமாதானத்துடனே போ, நீ கேட்டவைகளை தேவன் உனக்கு அருளி செய்வாராக என்று ஏலி அந்த வார்த்தையை அங்கே சொன்ன உடனே அந்த வார்த்தையை அன்னாள் விசுவாசித்தாள். தேவனே இந்த தேவதாசன் மூலமாக எனக்கு இந்த சுப செய்தியை அறிவித்திருக்கிறார். நம்பினாள். இன்டர்வியூவுக்கு போகும்போது இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணவங்க, ரைட், உன்னை இந்த ஜாபுக்கு நாங்க செலக்ட் பண்றோம், யூ ஆர் செலக்டட் அப்படின்னு இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே அந்த வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த வார்த்தையை அவர் எவ்வளவு ஆழமா நம்புவாரு. யூ ஆர் செலக்டட், as soon as உங்களுக்கு நாங்க ஜாயினிங் ஆர்டர் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அன்னையிலிருந்து மிதக்க ஆரம்பிச்சிருவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுப்பான். அப்பா அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுவான். வேலை வந்துருச்சா? இன்னும் வரல. ஜாயினிங் ஆர்டர் கிடைச்சா? இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ள ஏன் இப்படி கொண்டாடுற? அவங்க எனக்கு வாக்கு பண்ணிட்டாங்க. ஒரு மனிதன் செய்யும் வாக்குக்கே இவ்வளவு சந்தோஷப்படும் போது அப்ப தேவன் தருகிற வாக்கு தத்துவத்துக்கு மனுஷன் எவ்வளவு கொண்டாடணும். தயவு செஞ்சு கவனிங்க. ஏலி சொன்ன அந்த வார்த்தைகள் தேவனே சொன்ன வார்த்தையை போல நம்பின அன்னாள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து துக்கப்படுறதை விட்டுட்டாளாங்க. அந்த நாள்ல இருந்து நிராசைக்கு, சோர்வுக்கு, களைப்புக்கு தன் வாழ்க்கையில இடமில்லாதபடி செய்து கொண்டாள். என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் கட்டாயமாய் நிறைவேற்றுவார். அற்புதம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறாய் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் நம்பிக்கை இல்லாததுதான். ஜெபிக்கிறதெல்லாம் நல்லா ஜெபிக்கிற, ஆனால் ஜெபிப்பதை நீ நம்பாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், அதே போல பிரச்சனைகள், அதே போல சங்கடங்கள், அதே போல வாழ்க்கையில எதிர்பார்த்த பிரதிபலனை பார்க்கவே முடியாது. அன்று முதல் துக்கப்படுவதை விட்டுவிட்டாள். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். இந்த நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ ஆலயத்திற்கு வருகிற போதாவது, வேதத்தை வாசிக்கிற போதாவது, தேவ செய்தியை கேட்கிற போதாவது, அல்லது ஜெபிக்கிற வேளையிலாவது தேவன் உன்னோட கூட பேசுவார். உன் மனதுக்குள்ளேயே உன்னோடு பேசுவார். தம் வார்த்தைகள் மூலமாக உன்னோடு பேசுவார். அவர் அப்படி பேசும்போது உனக்கு திட்டவட்டமாய் புரிந்துவிடும், தேவன் எனக்கு இதை சொல்கிறார் என்று, தேவன் என்னோடு இன்று பேசியிருக்கிறார் என்று. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு பேசுகிற போது அதை கேட்கிற நிலைமையில் நிறைய பேர் இருப்பதில்லை. காரணம் என்னவென்றால், நாம் உலகத்திலே வாழ்கிறோம் என்பதால். ஒரு காலத்தில் எஸ்டிடி பூத்ஸ் இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கையெழுத்துங்க பார்க்கலாம். ரைட். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த சின்ன பாக்ஸ்ல ஒரு போன் இருக்கும். சாலை ஓரங்கள்லயே இருக்கும். எதுக்காக அப்படி வச்சிருப்பாங்கன்னா, சாலை ஓரத்தில் அந்த எஸ்டிடி பூத் இருக்கிறதுனால நம்ம போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டு இருக்கிற ஹார்ன் சத்தம், வண்டி போற சத்தம், இந்த எல்லா சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன ரூம் மாதிரி, ஒரு சின்ன ரூமை வச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன ஃபேனும் வச்சிருப்பாங்க. நம்ம உள்ள போய் என்ன செய்யணும்? கதவை மூடிக்கணும். எதற்காக கதவை மூடணும்னா, வெளியே இருக்கிற சத்தம் எல்லாம் மறுமுனையில போன்ல நம்மோட பேசுறவங்க பேசுற சத்தம் நமக்கு கேட்க விடாதபடி செஞ்சிடும். அதனால என்ன செய்யணும்? போன்ல மறுமுனையில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்களோ அதை நீ தெளிவா கேட்கணும்னா, அதே போல நீ பேசுறது அவங்களுக்கு தெளிவா கேட்கணும்னா, நீ இந்த உலகத்தோட சத்தங்களுக்கு விலகி இருக்கணும். சோ அந்த பூத்துக்குள்ள போய் கதவை மூடிட்ட வெளி சத்தம் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடும்.
இந்த வெளிச்சத்தம் எல்லாம் அப்படியே நின்னு போனதுக்கு அப்புறம் போன்ல மறுமுனையில பேசுறவங்க சத்தம் உனக்கு நேர்த்தியா, அதாவது ரொம்ப தெளிவா கேட்கும். தேவனும் அதைத்தான் சொல்கிறார், நான் உன்னோடு பேசுகிறேன். ஆனால் அவர் பேசுகிற போது நாம் அதை கேட்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தின் சத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அதனால் தான் தேவனும் சொல்கிறார், நீ ஜெபம் செய்கிற போது உன்னுடைய அறைக்குள் சென்று டிவியை ஆன் பண்ணிக்கிட்டு அல்லது சினிமாவை வச்சுக்கிட்டு சீரியல்ல வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அதை பார்த்துக்கிட்டே ஆண்டவரே 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 அப்படின்னு சொல்லணுமா? அப்ப எப்படிங்க சொல்லணும் பார்க்கலாங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ரூமுக்குள்ள போய்க்க, கதவெல்லாம் மூடிடு. இந்த உலகத்தின் சத்தங்கள் எதுவுமே உனக்கு கேட்க கூடாது. எனவே நீ அந்த ரூமில் தனியாக நிசப்தமாக அமைதியாக இருக்கிற சமயத்துல நீ தேவ சந்நிதியிலே முழங்கால் படியிடு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ரகசியமாக தனிமையிலே அவருக்கு முன்பு நில். அப்பொழுது அவர் பேசுவது உனக்கு தெளிவாக கேட்கும். உலக சத்தங்களிலே நாம் தேவ சத்தத்தை கேட்பது கொஞ்சம் கஷ்டம். எனவே நாம் பிரத்யேகமா இருக்க வேண்டும். தனிமையிலே தேவ சந்நிதிக்கு போய் தனி ஆளாய் அவருடைய சந்நிதியிலே முழங்கால் படியிடுவது, தனி ஆளாய் தனிமையில எல்லாம் நிசப்தமா இருக்கும்போது அவர் சந்நிதியிலே இருப்பதுதான் நமக்கு மிக அவசியம். தனிமையிலே நான் என் தேவ சந்நிதிக்கு போய் வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறேன். தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன். அந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில் கண்ணார கிரியைகளிலே காண்பேன் என்று சொல்லுவோர் என்னோட கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, கேட்ட வார்த்தைகளை விசுவாசித்து இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சந்நிதியிலே தனிமையிலே ஆண்டவரே அவர்கள் கண்ணீர் சிந்தி விசாரத்தோடு துக்கத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய பாதங்களை தங்கள் கண்ணீரால் நனைக்கிற போது ஆண்டவரே அவர்களின் கண்ணீரை கண்டு அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை கவனித்து அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பரிசீலித்து அவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி வேதனைகளை ஆண்டவரே நீர் கண்டு அவர்களுக்கு சம்பூர்ணமான பதிலை அருளிச் செய்வதற்கு மகா கிருபை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரியில தரிசிங்க. அன்று அந்நாளை தரிசித்தீரே, தரிசனம் தந்து அவளுக்கு வாக்கு பண்ணினீரே. இந்த வேளையிலும் கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் மேன்மையான பதிலை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை எனக்கும் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கூட நீர் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.